வணக்கத்துடன் முதலாக இந்தியாவும் இலங்கையும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் இலங்கையின் இராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள். இது இலங்கை வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த விடயத்திற்கு கடும் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு களங்களும் உருவாகி இருக்கிறது, அல்லது கடுமையான விமர்சனங்கள் எழும்பக்கூடிய ஒரு களமும் உருவாகி இருக்கின்றது. அனுரா அவர்களுடைய செயல்பாடுகள் சரியான கோணத்தில் பயணிக்கிறதா, அல்லது இந்திய பிரதமர் திட்டமிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை மிக துல்லியமாக இலங்கையின் மீது திணித்துவிட்டு சென்று விட்டாரா? சீனா கடும் கோபத்தில் பாகிஸ்தான் இன்னும் பிற நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு எதிரான நடவடிக்கையை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையுமா போன்ற பல கேள்விகள் இதனை மையப்படுத்தி எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த விடயத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் சரத் வீரசேகரா அவர்கள். சரத் வீரசேகரா அவர்களை பொறுத்தமட்டில் பல காலகட்டங்களில் அவருடைய கருத்துகள் இந்தியாவிற்கு எதிரான கருத்துகளாக பதிவிடுவது வாடிக்கையான ஒன்றுதான். 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்தியா அழுத்தமாக குறிப்பிட்ட வேளையிலே எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில் இந்தியா தலையிடுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது, அல்லது இந்தியா எங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதற்கு இந்தியாவிற்கு எந்தவிதமான ஒரு உரிமையும் இல்லை என்கின்ற கருத்தை பதிவிட்டவர் சரத் வீரசேகரா அவர்கள். அதுபோல தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே நான் ஒரு ஆட்சி பீடத்தில் ஏறி ஒரு வருடத்தில் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து நிலைநாட்டுவேன் என்று அறிவித்த வேளையிலும் சரத் வீரசேகரா மிக தெளிவாகவே கருத்துக்களை எடுத்து வைத்தார். தமிழர்கள் ஒற்றை குடியாட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சிங்களர்களுக்கு அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிட்டவர். அந்த கருத்திற்கு கடும் எதிர்ப்புகளும் பதிவானது தமிழர் பக்கத்தில் இருந்து என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்திய பிரதமரும் இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்களும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பல சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக 2 சர்ச்சைகளை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, சரத் வீரசேகரா குறிப்பிட்டிருப்பது, இங்கு மக்கள் வாக்களித்து ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிற்கு உரிமையானவர்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் பொறுப்பானவர்கள், அல்லது இந்த ஆட்சியை இந்த நாட்டை அவர்கள் பாதுகாப்பதற்காக மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் அர்த்தம். அவர்கள் ஒரு திட்டத்தை அல்லது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் மக்கள் என்ன விடயங்களை மனதில் நினைக்கின்றார்களோ அதனை மையப்படுத்திய ஒரு தீர்மானத்தை தான் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். தங்களை முதலாளிகளாக நினைத்து கொண்டு தாங்கள் நினைப்பதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றால் அது இறையாண்மைக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. தற்பொழுது கூட இலங்கையும் இந்தியாவும் பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி ஒரு ஒப்பந்தம் இட்டிருக்கின்றது. இது இலங்கையை சிறைக்குள் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு அது தெரியாவிடினும் இன்னும் சிறிது காலத்தில் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் அமையும். அப்பொழுது ஆட்சியாளர்கள் இதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். அதுபோல சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இப்பொழுது அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு பாதுகாப்பு விடயத்தில் அவர்கள் ஒன்றிணைய தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி ஒன்றிணைய தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது இலங்கையை புறக்கணித்து விட்டார்கள். இது இலங்கைக்கு ஒரு பாரிய சிக்கலை உருவாக்கும் என்பதையும் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை சரத் வீரசேகரா எடுத்து வைத்திருக்கின்றார். இன்னும் பலர் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தமிழகத்திலும் கடும் எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறார் வைகோ அவர்களுடைய அறிக்கை. வைகோ அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில்
இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எங்களுடைய கட்சி எதிர்க்கிறது, அல்லது ஒட்டுமொத்த தமிழனும் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்க்கின்றார். 7 ஒப்பந்தங்களை, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை அரசோடு இந்திய அரசாங்கம் பதிவு செய்திருக்கின்றது. அதில் ஒரு ஒப்பந்தம் மிகவும் மிகவும் வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை இராணுவத்திற்கு இந்தியாவை சார்ந்த இராணுவத்தினர் பயிற்சி அளிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை கேட்டபொழுது பொறுக்க முடியாத ஒரு வலிதான் மனதிற்குள் ஏற்பட்டன. எங்களுடைய உறவுகளை அழிக்கக்கூடிய நிலையை எடுத்தது இந்த இராணுவம்தான். எங்களுடைய சகோதரி இசைப்பிரியா அவர்களை பாலியல் கொடுமைகள் செய்து அவரை கொலை செய்ததும் இலங்கை இராணுவம்தான். எங்களுடைய உறவுகள் 1.5 லட்சம் பேர்களை கொன்று குவித்ததும் இந்த இராணுவம்தான். இந்த இராணுவத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்கள் சொந்தங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த அரசோடு அல்லது இராணுவத்தோடு அந்த இராணுவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த இராணுவத்திற்கு இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய இராணுவம் பயிற்சியை கொடுக்கும் என்கின்ற கருத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வலியான ஒன்று என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அரசு கண்டிப்பாக இந்த விடயத்தில் ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைகோ ஐயா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். இவைகள் இன்றைய சூழலில் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி பெரும் பரபரப்பை எழுப்பக்கூடிய களங்களாக மாறியிருக்கின்றன. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் இந்த விடயங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் மிக தெளிவாக திட்டமிட்டு இந்திய அரசாங்கம் இந்த நேரத்தில் எதை செய்தால் அது சிறப்பாகவும் தங்களுடைய நாட்டிற்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை புரிந்து அதை தெளிவாக அவர்கள் கையில் எடுத்து வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய கடந்த பயணங்களை விட இந்த பயணம் ராஜதந்திர நகர்வில் ஒரு உயர்வான களத்தை எட்டியிருக்கின்றது. இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை இனிமேல் ஏதாவது சிக்கலில் மாட்டுகின்ற பொழுது அதற்கு பெரும் துணையாக நிற்கக்கூடிய நாடுகளில் முதன்மையான நாடாக இந்தியா நிற்பதற்கான களத்தை இந்த ஒப்பந்தம் உருவாக்கி இருக்கிறது. இது இலங்கையை இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று பலர் குறிப்பிட்டாலும் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்துவிட்டு சென்ற பின்னும் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகள் பல பக்கங்களிலிருந்து அவைகள் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.